வணக்கம் நண்பர்களே. நீங்க எல்லாரும் நலமா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 60 வயசுக்கு அப்புறம் பலருக்கும் வரக்கூடிய ஒரு பெரிய சவாலான விஷயம். அது தனிமை தாங்க. ஒரு காலகட்டத்துல குடும்பம், வேலை, குழந்தைகள், உறவுகள் எல்லாம் நம்மள சுத்தி இருப்பாங்க. ஆனா வயசு ஆக ஆக அந்த வட்டம் சிறியதாகிவிடும். பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப பிஸியா போயிடுவாங்க. நம்மளுடைய நண்பர்கள் சிலர் இருப்பாங்க, சிலர் இருக்க மாட்டாங்க. நம்மளுடைய உடம்பும் முந்த மாதிரி இருக்காது. இது பலருடைய மனதளவில் தனிமையா உணர வைக்குது. இது ஒரு சாதாரண உணர்ச்சி இல்லைங்க. இது நம்மளுக்கு ஒரு மனநல பிரச்சனையாகவே மாறலாம். அப்படி என்றால் இந்த தனிமையில இருந்து எப்படி விடுபடலாம்? முதுமையிலும் மகிழ்ச்சியாக மன அமைதியோடு எப்படி வாழலாம்? இதைத்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ மிகவும் முக்கியமான வீடியோ. உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒரு வீடியோ. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஃபஸ்ட்டு தனிமைனா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். தனிமைனா நம்மளை யாருமே கவனிக்காமல் நம்ம மட்டும் நம்ம கூட யாரும் பேசாமல் நம்ம கூட எந்த ஒரு காண்டாக்டுமே இல்லாமல் நம்ம தனிமையாக இருப்போம். ஆனால் உண்மையில் இது உடனே வரக்கூடியது அல்ல. இது ரொம்ப நாளாக ஒரு மன அழுத்தத்தையும், நம்ம கூட பேசுகிறதுக்கு ஆள் இல்லாமல், நம்பிக்கைக்கு ஒரு ஆள் இல்லாமல் வரக்கூடிய ஒரு மன அழுத்தத்தை தான் நம்ம தனிமைன்னு சொல்கிறோம். பலருக்கும் உடல் நல்லா இருக்கும், ஆனால் மனநலம் பாதிக்கப்பட்டு இருக்கும். இதைத்தான் தனிமையோடைய தாக்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தனிமை உடல் நலத்திற்கும் மனநலத்திற்கும் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும், கவலை நிறையா இருக்கும், துயர உணர்ச்சிகள் அதிகரிக்க செய்யும், தூக்கம் சரியாகவே வராது, நம்மளுடைய நினைவாற்றல் குறைய ஆரம்பிக்கும், இதய நோய், உயர் ரத்த அழுத்தம் போன்றவை அதிகரிக்க ஆரம்பிக்கும், ஆர்வமில்லாத வாழ்க்கையே அப்படிங்கிற மாதிரி ஒரு தோன்றலும் தோன்ற ஆரம்பிக்கும், வாழ்க்கையே பிடிக்காத மாதிரி ஒரு வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிற ஒரு உணர்ச்சியும் ஏற்பட ஆரம்பிக்கும். வாழ்க்கையை வெறுக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் கூட ஏற்படும். அதனால தான் தனிமையை நம்ம சும்மா வச்சுக்கிறாம தனிமையில் இருந்து எப்படி விடுபடலாம்ங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபஸ்ட்டு தனிமையில் இருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கு உறவுகள் ரொம்ப முக்கியம். இந்த உறவுகள் தான் நம்மளுடைய மனதுக்கு மிகப்பெரிய மருந்து. நம்மளை உயிரோட வச்சிருப்பதே அந்த உறவுகள் தான். தினமும் குறைஞ்சது யாராவது ஒருவர்கிட்டையாவது நீங்கள் பேசுங்க. அது உங்கள் நண்பராக இருக்கலாம், இல்லை உங்களுடைய உறவினராக கூட இருக்கலாம், இல்லை உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரராக கூட இருக்கலாம். யாரையாவது ஒருவர்கிட்ட நீங்கள் பேச ஆரம்பிக்க. இல்லைன்னா பழைய நண்பர்களை மீண்டும் தொடர்பு கொள்ளுங்கள். கான்டாக்ட் இல்லாமல் இருக்கும், மீண்டும் பழைய நண்பர்களை தொடர்பு கொண்டு அவங்க கூட வெளியில் போகிறது, அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி பாருங்கள். இப்போ இருக்கிற இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அடிக்கடி நீங்கள் வாட்ஸ்அப் காலோ, இல்லை வீடியோ காலோ, இல்லை ஃபேஸ்புக், யூடியூப், இது எல்லாமே உங்கள் கையில் இருக்குது. இந்த தொழில்நுட்பத்தை பயப்படாமல் பயன்படுத்துங்க. இல்லை எனக்கு யாருமே இல்லை அப்படின்னா வெளியில் வீட்டை விட்டு வெளியில் போங்க. யாராவது போவாங்க, அவங்கள்ட்ட நீங்கள் சிரித்து 2 வார்த்தை பேசுங்க. நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, அந்த 2 வார்த்தை அவ்வளவு மன அழுத்தத்தை குறைக்கக்கூடியது. சின்ன சின்ன உரையாடல் தான் உங்களுடைய மன அழுத்தத்தை குறைக்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் உங்களுடைய தனிமையிலிருந்து விடுபடுறதுக்கு வெளியில் போங்க, இயற்கையை நேசிங்க, 4 பேரை பாருங்க, பேசுங்க, சிரிங்க. உங்களுடைய தனிமையும் மன அழுத்தமும் ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்து மன அமைதிக்கான வழிகளை நம்ம பார்க்கலாம். முதுமையிலையும் மனம் புத்துணர்ச்சியாக இருக்க சில வழிகள் இருக்குது. அதாங்க தியானம். தியானம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. தினமும் 10 நிமிஷம் சும்மா கண்ணை மூடி சுவாசத்தை கவனிச்சுட்டே இருங்க. அதாவது தியானம், இந்த கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. ப்ளஸ் இனிமே இங்கே இருக்கக்கூடிய உயிரினங்கள் அனைத்திற்கும் நன்றி சொல்லுங்கள். அதாவது உங்களுக்கு யாருக்காவது நீங்கள் நன்றி கூறணும்னு நினச்சிங்கனாலும் அவங்களுக்கும் நன்றி சொல்லுங்கள். நன்றி சொல்லும் பழக்கத்தை நீங்கள் எப்போவுமே வச்சுக்கிறங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் கடவுள்கிட்ட என்னிடம் இருக்கக்கூடிய பொருட்களை நினச்சி உங்கள்கிட்ட என்னென்ன பொருட்கள் இருக்கோ அதை நினச்சி கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கிற பழக்கத்தை எப்போவுமே வச்சுக்கிறங்க. அடுத்தும் ஆர்வத்தை வளர்த்து கொள்ளுங்கள். உங்களுக்கு எதையாவது சாதிக்கணும் அப்படிங்கிற
ஏதாவது ஒரு ஆர்வம் இருந்தால் அதை இந்த வயசில் நீங்கள் தாராளமாக செய்யலாம். செய்வதற்கு சாதிக்கிறதுக்கு வயசே இல்லை. புத்தகம் படிக்கிற பழக்கத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. தாவரங்கள் வளர்க்குறதுல நீங்கள் இன்ட்ரெஸ்ட் காட்டுங்க. எனக்கு கார்டனிங் பிடிக்கும், எனக்கு வந்து செடிகள் வளர்க்குறதுல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா சின்ன சின்ன செடிகளை உங்கள் வீட்டில் வாங்கி வச்சு வளர்க்க ஆரம்பிங்க. டெய்லி அந்த செடியை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள், தண்ணி ஊற்றுங்க, உரம் போடுங்க. அதிலிருந்து பூக்கக்கூடிய சின்ன பூக்கள் உங்களுக்கு அவ்வளவு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது, உங்களுடைய மன அழுத்தத்தை வந்து குறைக்கக்கூடியது அந்த அதிலிருந்து வரக்கூடிய பூக்களும் காய்களும். ஸோ செடிகளை வளர்க்குறதுல இன்ட்ரெஸ்ட் காமிங்க. அடுத்து உங்களுக்கு பிடித்தமான உணவுகளை நீங்களே தயார் செய்யுங்க. அடுத்து உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்கள் சமைச்சு கொடுங்க. அடுத்து இசைனா எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ அடுத்து நீங்கள் உங்களுக்கு பிடித்த இசையை வந்து கேட்குறதுல இன்ட்ரெஸ்ட் காட்டுங்க. எதுவாக இருந்தாலும் சரி உங்களுடைய அடுத்து குடும்பத்தோடு உங்களுடைய உறவுகளை வந்து வலுப்படுத்த பாருங்க. பிள்ளைகளுக்கு தொந்தரவு இல்லாமல் ஆனால் அன்பு கலந்த உறவுகளை வச்சுக்கிற மாதிரி நடந்து கொள்ளுங்கள். அதாவது உங்களுடைய பிள்ளைகள் அவங்களுக்கு திருமணமாகி அவங்களுடைய குழந்தைகள் அப்படின்னு தனியாக போயிட்டாங்கன்னா அவங்கள விட்டுருங்க. ஆனால் அவங்க கூட சில மணி நேரம் டெய்லி பேசுகிற மாதிரி ஒரு கான்டாக்ட் வச்சுக்கிறங்க. அடுத்து வந்து அவர்களிடம் வந்து நிறைய எதிர்பார்ப்பு வச்சுக்கிறாதீங்க. அந்த எதிர்பார்ப்பை வந்து நீங்கள் குறைச்சிக்கிறங்க. பாசத்தை மட்டுமே நீங்கள் கொடுக்க ஆரம்பிங்க. அடுத்து உங்களுடைய பேத்தி பேரன்களுடன் உங்களுடைய நேரத்தை வந்து செலவிடுங்க. அவர்கள் உங்கள்கிட்ட இருந்து சில பண்புகளை கற்றுக்கிற மாதிரி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். அவங்களுக்கு நீங்கள் சில விஷயங்களையும் கற்றுக் கொடுங்க. அவங்களுக்கு சின்ன சின்னதாக படிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கறது, விளையாடுறதுக்கு சொல்லி கொடுக்கறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த இன்ட்ரெஸ்ட் காமிச்சு அவங்க கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இல்லை கதைகள் சொல்கிறது, ஏதாவது எஜுகேஷன் பற்றி ஏதாவது சொல்லி கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து உங்களுடைய மனசையும் நீங்கள் ரிலாக்ஸேஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவோ பிறரிடம் நீங்கள் அன்பு காட்டுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ தூரம் வந்து உங்களுக்கு அன்பு திரும்ப கிடைக்கும். ஸோ நீங்கள் அன்பை மட்டுமே இந்த வயசில் நீங்கள் பரிமாற்றம் செய்யுங்க. உங்களுடைய குழந்தைகளிடம் நீங்கள் எதையுமே எதிர்பார்க்காதீங்க. சரிங்களா? நம்மளே சில பேர்களை பார்த்துருப்போம். சிலருக்கு எப்போவுமே வந்து கூட்டமாகவே இருக்கிறது தான் பிடிக்கும். அவங்க தனிமையாகவே இருக்கவே மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் அவங்க கூட ஒரு 10 மெம்பர்ஸாவது சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி சிலர் இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய ஓய்வு காலத்தில் அவங்கள சுற்றி 10 பேர் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தனிமையை விரும்புகிறவங்க, தனிமையில் இருக்கிறவங்க அந்த தனிமையிலிருந்து விடுபடுறதுக்கு அதுக்கு சில டிப்ஸ் தான். சமூகத்தில் நீங்கள் கலந்து கொள்ளணும். உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு அருகில் ஏதாவது சீனியர் சிட்டிசன் கிளப் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த கிளப்பில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்போவுமே வந்து ஒரு ஹாப்பி மூமெண்ட் வந்து கிடைக்கும். அங்கே போனீங்கன்னா உங்களை மாதிரி நிறையா சீனியர் சிட்டிசன்ஸ் இருப்பாங்க. அவங்க கூட எப்போவுமே ஜாலியாக பேசிட்டு சிரிச்சிட்டு எல்லாமே டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கிளப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து கோயிலுக்கு போகிறது, இது வந்து நிறைய பேருக்கு விரும்புவாங்க, சிலருக்கு வந்து விரும்ப மாட்டாங்க. கோயிலுக்கு போகிறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல மன அமைதி வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து யோகா கிளாஸ், உங்கள் பக்கத்தில் எங்கேயாவது யோகா கிளாஸ் இருந்துச்சுன்னா யோகா கிளாஸ்க்கு போய் அங்கே நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணும் பொழுது உங்களுடைய மன அழுத்தம் குறையும். அந்த தனிமையிலிருந்து நீங்கள் விடுபடலாம். அடுத்து உங்களுக்கு பிடித்தமான எதையாவது விஷயம், இல்லை நான் வந்து டீச்சிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும்னா உங்கள் வீட்டுக்கு அருகிலேயே நீங்கள் வந்து டியூஷன் எடுக்கலாம். சிறு குழந்தைகளுக்கும் எடுக்கலாம், பெரிய குழந்தைகளுக்கும் எடுக்கலாம். என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வைத்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு செயலில் ஈடுபண்ணுங்க. பிறருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து கொடுங்க. அடுத்தவர்களுக்கு வந்து பொருளுதவியாக இருந்தாலும் சரி, அடுத்து உங்களுடைய நாலேஜ் எதுனாலும் வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணும் பொழுது உங்களுடைய தனிமையிலிருந்து நீங்கள் ஈஸியாக விடுதலை பெறலாம். நீங்கள் சமூகத்தில் கலந்து கொள்றதுனால மற்றவங்களுக்கு உங்களுடைய நாலேஜ் வந்து பயனுள்ளதாக இருக்கும். உங்களுடைய அனுபவத்தை மற்றவர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அது ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையை வந்து முன்னேற்றத்திற்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும்.
ஒரு முடிவு இல்லைங்க, அது ஒரு புதிய துவக்கம். உங்கள் வாழ்க்கையை மீண்டும் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டம்தான் இந்த முதுமை. பழைய கனவுகளை நீங்கள் நினைவு கூறுங்க. உங்களுடைய புதிய இலக்குகளை வைங்க. சிறிய சிறிய தினசரி பணிகளை சின்ன சின்னதாக உங்களால் முடிஞ்ச பணிகளை டெய்லியும் செய்யுங்க. நான் இன்னும் முக்கியமானவன், என் வாழ்க்கைக்கு அர்த்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன எண்ணங்கள் உங்களுக்கு தோணுதோ அதை எல்லாமே செயல்படுத்துங்க. இந்த எண்ணங்கள் உங்களுடைய மன நலத்தை பாதுகாக்கிறதுக்கு உதவி பண்ணும். இன்னும் உங்களால் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மனதில் வச்சுக்கிட்டு, தனிமைங்கிறது ஒரு இயல்பான நிலைதான். ஆனால் அதை நம்ம கையில் உள்ள சிறிய மாற்றங்களால் சமாளிக்கலாம். நம்மளுக்கு மன அமைதி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.